இன்னைக்கு வந்து ஃபெர்ரான்டி எஃபெக்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபெர்ரான்டி எஃபெக்ட்டும் வந்து என்னென்னா ஓவர் ஹெட் லைன்ஸில் தான் நடக்கும். ஓவர் ஹெட் லைன்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்றது இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் வந்து லாங்கு, ஷார்ட்டு, மீடியம் அப்படின்னு இருக்கும். இது வந்து மீடியம் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்றது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஜஸ்ட் அது வந்து என்னென்னா கிரேட்டர் தென் 200 கிலோமீட்டரில் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட லென்த் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் இந்த ஃபெர்ரான்டி எஃபெக்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மீடியம் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் நடக்கும், அதுவும் ஓவர் ஹெட் லைன்ஸ். ஓகே, அதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வந்து கிரேட்டராக இருக்கும். என்னென்னா கொடுத்தது வந்து ஒரு வோல்டேஜ் இருக்கும், ஒரு 10 வோல்டேஜ் கொடுத்தா அவங்க வந்து என்னென்னா 100 வோல்ட்டாக காமிப்பாங்க ரிசீவிங் எண்டில். ஸோ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன் தான் இது. இது வந்து நல்லது தானே, நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறத விட கம்மியாக கொடுத்தோன்னா அதிகமாக கிடைக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் என்னென்ன அதில் ப்ராப்ளம்ஸ் வரும்னா, இப்போ வந்து ஹை வோல்டேஜ், இப்போ ஒரு 10 வோல்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், டிசைன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சென்டிங் எண்டில் 10 வோல்ட் கொடுக்குறாங்க, 10 வோல்ட்டு தான் ஸ்டாண்டர்டாக அதுக்கு வர வேண்டிய வோல்டேஜ். அதுக்கேற்ற மாதிரி தான் ரிசீவிங் எண்டில் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே ஆல்டர்னேட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ்லாம், நிறைய எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வர்றது வந்து 10 வோல்ட்டாக இல்லாமல் 100 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே வந்து ஓவர் வோல்டேஜ் ஆகி ஓவர் வோல்டேஜ்னால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க வைண்டிங்ஸ்லாம் வந்து பேர்ன் ஆகிடும், அப்புறம் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். ஸோ இதுதான் ஃபெர்ரான்டி எஃபெக்ட். என்னென்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, என்னென்னா மெயினாக எந்த டைமில் இது நடக்கலான்னா, எதுவுமே இப்போ லோடு எதுவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை. இப்போ இந்த ரிசீவிங் எண்டுக்காக நம்ம வந்து எந்த லோடும் வரல. இப்போ வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணல எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா, அந்த சைடில் வந்து லைட் லோட் கண்டிஷன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓப்பன் சர்க்யூட் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் லோடோட சுத்தமாக. அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த ஃபெர்ரான்டி எஃபெக்ட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட காஸ். ஓகே, ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும், இல்லை லைட்லி லோடட் கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா, ஏன் வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் இது வந்து நம்ம இல்லை, இந்த கண்டிஷன் வந்து நடக்காது அப்படின்னா, இப்போது அதோட சர்க்யூட் டயக்ராம்லாம் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஈக்குவலன்ட் சர்க்யூட்னு ஒன்று. இப்போ வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் இதுலேருந்து இவ்வளோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்தோன்னா, அந்த சர்க்யூட்டில் நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்காது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்க சர்க்யூட்டில் தான் இது நடக்கும். ஓகேவா, அந்த மீடியம் அண்ட் லாங் லைன்ஸில் வந்து இண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே இருக்கும். ஸோ இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது எப்படி அப்படின்னா, இண்டக்டரில் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி நோ லோட் கண்டிஷன் நடக்குது பார்த்தீங்களா, லைட்லி லோட் கண்டிஷன். அந்த டைமில் என்ன ஆகும்னா, இண்டக்டர் அக்ராஸாக இருக்க சார்ஜிங் கரண்ட், இண்டக்டர் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு கரண்ட் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ அந்த சார்ஜிங் கரண்ட் வந்து என்ன ஆகும்னா நிறைய வரும், ஹையாக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல சார்ஜிங் கரண்ட் ஹையாக இருக்கும்போது வோல்டேஜ் ட்ராப் வந்து இண்டக்டருக்குள்ளே இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா கம்மியாக இருக்கும். ஓகேவா, வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும், குறையும். ஆனால் கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கரண்ட் வந்து ஹையாக இருக்குது. அந்த டைமில் ரிசீவிங் வோல்டேஜ் வந்து அதிகமாகும். ஏன்னா கெப்பாசிட்டர் தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், அதை வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பேரலில் வந்து வோல்டேஜ் எல்லாம் சேமாக இருக்கும். அப்போ அந்த ஓப்பன் சர்க்யூட் இல்லை லைட்லி லோடட் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும்னா, வோல்டேஜ் வந்து அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து ஹையாக இருக்கும். அதனால் ரிசீவிங் எண்டில் நம்மளுக்கு அதிகமாக இருக்க மாதிரி காமிக்குது. ஓகேவா, இதுதான் ரீசன். இதில் வந்து எதுக்குன்னா, ஏன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலாக இருக்கிறதுனால. இதுக்கு வந்து என்னென்னா என்ன கண்டிஷன் இதுக்கு, இப்போ இந்த ஃபெர்ரான்டி எஃபெக்ட் அப்படின்றது நடக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னா அது வந்து நடக்கும் ஃபெர்ரான்டி எஃபெக்ட் கண்டிப்பாக. அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈக்குவலன்ட் பை மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கலாம் இந்த வேர்ட் மட்டும். இந்த ஈக்குவலன்ட் பை மெத்தடை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னா, நிறைய கேல்குலேஷன்ஸ் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் விஎஸ் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இன்டூ இந்த டேர்ம் வருது. என்னென்னா 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர். ஒமேகான்றது நம்மளுக்கு தெரியும், 2πf. ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றது தெரிஞ்சால் இதை கண்டுபிடிச்சிடலாம். எல்ன்றது லென்த்து வந்து இது 200 மேலே இருக்கணும், அதுவும் ஒரு கன்சிடரேஷன்ஸ் தான். இன்ட்டு 10⁻⁻10/18 இந்த டேர்ம் வந்து இருக்குது. இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும். லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்போ இந்த விஎஸ்ன்றது விஆரை விட கம்மியாகிடும். ஓகேவா, விஆரை விட கம்மியாகிடும். இப்போ இதுவே 1 இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருக்கும். 1 விட கம்மியாக இருந்தால் தான் விஎஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் தான் ஃபெர்ரான்டி எஃபெக்ட் வந்து நடக்கும். ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன். இப்போ வந்து
அவுட்புட் எண்டில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்கியூட்டாவோ இல்லை லைட்லி லோடடாவோ இருக்குது. அதுதான் அந்த கண்டிஷன். இதனால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஓவர் வோல்டேஜால் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலான்னா, ஷண்ட் ரியாக்டர் அப்படின்றத வந்து இது பண்ணும். ரியாக்டர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இண்டக்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஷண்ட் ரியாக்டரை நம்ம யூஸ் பண்ணோம் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக. அது என்ன பண்ணும், இப்போது கெப்பாசிட்டர் வந்து இப்போ இது கெப்பாசிட்டன்ஸில் வந்து அதிகமான வோல்டேஜ் வர அந்த காரணம் என்ன அப்படின்னா, அதில் லீடிங்காக இருக்க ரியாக்டிவ் பவர் இருக்கும். ஸோ அந்த லீடிங் ரியாக்டிவ் பவரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவை. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன, இண்டக்டன்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம ஷண்ட்டுனா பேரலில் கனெக்ட் பண்ணணும். பேரலில் கனெக்ட் பண்ணால் என்னாகும், அது லேகிங் ரியாக்டிவ் பவரை கொடுக்கும். ஸோ லேகிங்கோ லீடிங்கோ இது வந்து என்னென்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ரெண்டுமே ஒன்று லீடிங்காக இருக்கும், ஒன்று லேகிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்த்தா மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம ஈக்குவலேட் பண்ணிட்டோன்னா ரெண்டும் வந்து ஈக்குவலைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்க லீடிங் விஏஆர் வந்து இந்த லேகிங் விஏஆர் வந்து காம்பன்சேட் பண்ணி விட்டுரும். ஸோ ஹை வோல்டேஜ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் லோ வோல்டேஜ் நடக்கும். இந்த நம்ம ஃபெரான்டி எஃபெக்டை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எப்படி அப்படின்றத ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபெரான்டி எஃபெக்ட் வந்து மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸ் இருக்க லைன்ஸில் தான் நடக்கும். அதுவும் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் தான் நடக்கும். ஓவர் ஹெட் லைன்ஸில் நடக்கும். ஓகே, அது என்ன கண்டிஷன்னா, சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வந்து ரிசீவிங் எண்டை விட கம்மியாக இருக்கும். ரிசீவிங் எண்ட் வந்து அதிகமாக இருக்கும் சென்டிங் எண்டை விட. அனுப்பிச்சதை விட அதிகமான வோல்டேஜ் வந்து இந்த ரிசீவிங் எண்டில் இருக்கும். அது எப்போ நடக்கும்னா, ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன் இல்லை லைட்லி லோடட் கண்டிஷனில் நடக்கும். ஓகேவா? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் ஏன் ஃபெரான்டி எஃபெக்ட் இல்லைன்னா, அங்கே கெப்பாசிட்டன்ஸுன்றது இல்லை. மீடியமில் ஏன் நடக்குதுன்னா, இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் வந்து மீடியம் அண்ட் லாங் லைன்ஸில் தான் இருக்கும். இப்போ இண்டக்டர் எடுத்துக்கிட்டோன்னா, சார்ஜிங் கரண்ட் வந்து அதிகமாக ஆகிட்டே வருது அப்படின்னா, அது அந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும், கம்மியாகும். பட் இதுவே கெப்பாசிட்டன்ஸாக இருந்துச்சுன்னா, சார்ஜிங் கரண்ட் அதிகமாக ரிசீவிங் அதோட வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இதுவை தான் நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம் லோடுக்காக, கெப்பாசிட்டர்ஸை தான். அதனால தான் நம்மளுக்கு வந்து ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் வந்து ஹையாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன் இது அக்கர் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, Vs is equal to VR into 1 minus omega square L square into 10 power minus 10 by 18. ஸோ இந்த டேர்ம் வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா தான் ஃபெரான்டி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நடக்கும். அப்புறம் ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷன் இல்லை லைட்லி லோடட் கண்டிஷனில் நடக்கும். இதோட எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னா, ஓவர் வோல்டேஜால் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். இது எப்படி எலிமினேட் பண்ணலான்னா, ஷண்ட் ரியாக்டர்ஸ். இது வந்து என்ன, கெப்பாசிட்டர் லீடிங் ரியாக்டிவ் பவர் வந்து கொடுக்கும். ஷண்ட் ரியாக்டர்ஸ் லேகிங் ரியாக்டிவ் பவர் கொடுத்து ரெண்டும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணிக்கிட்டு ஹை வோல்டேஜை அது வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ கம்மியான, அதாவது நார்மலான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு அவுட்புட் எண்டில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபெரான்டி எஃபெக்டில் படிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.